ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கத்திரிக்காய், பீக்கங்காய், தக்காளி போட்டு கடையில் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி பாத்திரத்தில் தாங்க கடையில் செய்வேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலைங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா காய், எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், தேவைக்கேற்ப கல்லுப்பு, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போது லைட்டாக விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். இது எதுக்காகன்னா பச்சை வாசடிக்காமல் இருக்கிறதுக்குங்க. இப்போது ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தட்டம் போட்டு மூடி வச்சுங்க, ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் கடையில் பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு, கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த இது இருந்தால் போதுங்க. இப்போங்க மற்ற வச்சு கொஞ்சம் கரைஞ்சிக்கலாம். பாருங்கள், கரைஞ்சிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய், பீக்கங்காய், தக்காளி போட்ட கடையில் ரெடிங்க.